இங்கொத்தன் கோப்பிக்கு ஆசைப்பட்டு மெட்ரோவில் இருந்து ரங்கினால் ஒன்டாரியோண்டு காட்டுச்சு. இதுதான் என்னென்று சொன்னால், ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நான் என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்னால் ஸ்டேடியம் காட்ட போகிறேன். ஸ்டேடியம் இங்கே பீனெக் ஸ்டேடியம் காட்ட போகிறேன். இதுதான் பீனெக் மெட்ரோ. இந்த மெட்ரோக்குள்ளால் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இது கனடத்தாலெல்லாம் பஸ் வருது. கூடுதலாக பிஎன்எஃப்க்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டேடியம் பார்க்கலாம். இந்த ஸ்டேடியம் என்னென்னு சொன்னால் இங்கே உள்ளூர் போனால் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. இந்த கார்டன் கூடுதலாக ஏசியன் மரக்கறிகள் பூக்கண்டுகள் பட்டர்ஃப்ளை இங்கே வண்ணாத்தி பூச்சி தான் கூடுதலாக இருக்குது. விதமான வண்ணாத்தி பூச்சிகள் எல்லாம் உள்ளுக்கு இருக்கின்றது. இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே அது கண்காட்சி அங்கே உள்ளுக்கு போனீங்கன்னா விதமான கண்காட்சிகள் எல்லாம் இருக்கின்றது. அது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு இதுக்குள்ளே இடத்தை காட்டுறேன். இன்றைக்கி நான் அவசரமாக போனபடியே இந்த ஃபாதர்ஸ் டே, அந்த ஃபாதர்ஸ் டேக்காண்டி பார்த்தீங்களா, ஃபாதர் 2 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு பொட்டானிக்கல் கார்டனுக்கு நிற்கிறார். பிள்ளைகளை காட்ட போகிறார். என்னென்னா உள்ளுக்கு கொண்டே காட்ட போகிறார். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். ஆனால் இன்னொரு நாள் தான் இந்த பொட்டானிக்கல் கார்டன் நான் எடுத்து காட்டுவேன். இப்போ நான் உள்ளுக்க போய்க்கிறேன். என்ன இந்த ஃப்ரெண்டை பார்க்க போனேன். ஆனால் காஃபி இதுக்கு டிங்கொட்டன் காஃபி தான் எனக்கு கூடுதலாக விருப்பம். அதானபடியே நான் என்ன செய்வேன்னு சொன்னால் வீட்டில் எல்லாம் காஃபி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஆனால் என்ன செய்வேன்னால் நான் கோப்பி குடிப்பதற்காக போவேன். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த கோப்பி கூடுதலாக எல்லோரும் குடிப்பார்கள். ஆனால் நான் பார்த்தேன் அங்கே ஒரு இடத்துலையும் காணவில்லை. எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஏன் இந்த கோப்பி கடையை வைக்கவில்லை? ஆனால் ஒரு கோப்பி கடை இருக்குது பாருங்க, இந்த கோப்பி கடை. எனக்கு இந்த கோப்பி கடை விருப்பம் இல்லை. உள்ளுக்கு பாருங்க செகண்ட் கஃபே. ஆனால் எல்லாருக்கும் நல்ல விருப்பம், ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. அதானபடியே நான் தேடினேன் இல்லை, வெளியில் வந்துட்டேன். பாருங்க சாப்பாடு கொண்டு வரேன். எப்படி அழகாக இருக்குன்னு இந்த ஏரியாக்குள்ளேயே காணவில்லை. நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டேன்னா, இப்போ நான் மெட்ரோவில் தான் வந்தேன். பாருங்கள் எல்லோரும் ரசிக்கிறார்கள். என்ன அழகாக ஆலமரத்துக்குள்ளே இருந்து இவ்வளோ அழகாக ரசிக்கிறார்கள். இதுதான் எனக்கு ஒரு சாரி உண்டு, ஜோதிகா சாரி நான் அதுக்கு நாளைக்கு உங்களுக்கு இந்த ஜோதிகா சாரி போட்டு காட்டுறேன். இப்போ நான் உள்ளுக்க போயிட்டு என்ன செய்தேன்னாண்டா இன்னொரு மெட்ரோ எடுத்து போகணும். அப்போ பாருங்கள் இங்கே இப்போ எல்லாம் மெட்ரோக்குள்ளே எல்லாம் போட்டு டெலிஃபோன் போட்டு மற்றது அதில் கொஞ்சம் இடங்கள் இருக்கும். அந்த இடங்கள் எல்லாம் போட்டு ஏன்னு நினைக்கிறீங்க, இந்த இடங்களுக்குள்ளே வீரர்கள் ஹோம்லெஸ் பீப்புள் உள்ளிட்டு படுக்கிறாங்க. அதுக்காண்டி எல்லாம் பூட்டி இருக்கிறா. வெளியில் பாருங்கள் சூப்பராக இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு இன்றைக்கு காபேஜ் டே. இந்த இடம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் அதில் ஒரு சயின்ஸ் பீப்புளை கேட்டேன், இது எங்கே போகுதுண்டு. அவன் சொன்னால் ஒன்டாரியோ உண்டு. நான் கேட்டேன் ஒன்டாரியோ இங்கே இருக்குதா? அது டொரண்டோ இல்லை என்று இல்லை ஒன்டாரியோ ரோட்டு இருக்குன்னு சொன்னார். அப்போ அந்த ரோட்டில் தானே டிங்கொட்டன் இருக்குது. ஆனால் இந்த ஏரியா எனக்கு தெரியவே தெரியாது. பாருங்க இந்த ஏரியா எனக்கு தெரியவே. ஆனால் நல்ல வீடுகள், ரொம்ப சூப்பர் வீடுகள், நல்ல இடம். இந்த இடத்தை பாருங்கள் முழுக்களும் சைனீஸ் பீப்புளாக இருக்குது. இந்த பூவை பாருங்கள், இந்த பூ பாருங்கள் மல்லிகைப்பூ வாசம் அடிக்கு. நான் போய் வாசம் மணந்து பார்த்தேன். அவ்வளோ நல்ல வாசம், ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்தீங்களா, காபேஜெல்லாம் அவர்கள் கொண்டு வெளியில் வச்சுக்கிறாங்க. இது ரீசைக்கிள் செய்கிற காபேஜுகள். இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட பொக்ஸுகள் போத்துலுகள் இதுகளெல்லாம் போட்டோம்னா அதுக்கு புறம்பா எடுப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நான் திரும்பவும் போகணும். ஏன்னா அவ்வளவோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். இந்த பிளேஸுக்கு தான் திரும்ப ஒருக்கா போய் எடுக்கணும். என்னென்னு சொன்னால் நல்ல சூப்பராக இருக்கும். அந்த சர்ச் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கிறத பார்ப்பேன் இன்னொரு கால். நன்றி, வணக்கம்.